மிடில் ஈஸ்ட் மானிட்டர் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. ஈரான் இஸ் நாட் ஈராக் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வெனிசுவேலா அப்படின்னு சொல்லி, ஈரான் ஈராக்கும் அல்ல, கண்டிப்பாக அது வெனிசுவேலாவும் அல்ல என்கிற தலைப்பில் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, ஈரான் ஈராக்கை போன்றது அல்ல, அது வடிவமைக்கப்பட்ட பல கதைகளால் ஈராக் உருவாகி இருந்தது. ஈராக்குள்ள அது இருக்கு, இது இருக்கு, சதாம் அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு ஒரு கதையை தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கதைகளால் உருவாக்கப்பட்டதோ கற்பனையால் உருவாக்கப்பட்டதோ அல்ல, நிஜமாகவே அவர்களிடத்தில் எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்குரிய பலமும் ஆயுதங்களும் அதற்குரிய சக்தியும் இருக்கிறது. அதனால வெனிசுவேலாவை பொறுத்தவரையில் வெனிசுவேலாவை ஈஸியா போய் தாக்கிடலாம், வெனிசுவேலாவிடத்தில் எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை உலகமாக வெனிசுவேலா இருந்தது. அப்படியான ஒரு நிலையும் ஈரானிடத்தில் இல்லை. எனவே லேசா போய் வெனிசுவேலாவுல மாதிரி ஈராக்ல மாதிரி எதையுமே செஞ்சிட முடியாது. ஒரு நிரூபிக்கப்பட்ட பலங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. 12 நாள் வார்ல அவங்க தங்களை நிரூபித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு வெறுமனே ஈரான் சரிஞ்சு போயிடாது. ஒரு யுத்தம் என்று வந்தால் பல மாதங்கள் கூட இந்த யுத்தம் நடக்கலாம். ஈரான் பல மாதங்கள் தாக்குப்பிடிக்கும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல வளங்களை இதற்காக பயன்படுத்துவார்கள். பிராந்தியத்துக்கு அப்பாலும் தாக்குதல் நடத்தக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்காவுடைய எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய போர்ட் இருக்குதோ அந்த இடங்களை மட்டும் தாக்க மாட்டாங்க, அதை தாண்டியும் அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு வம்புல மாட்டிக்கிறவாரா, இல்ல அவராக சுயம் எடுத்து ராஜதந்திர ரீதியில் தீர்த்துக்குவாராங்கிறத காலம் தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி பல ஆய்வாளர்களும் பல கட்டுரை ஆசிரியர்களும் பல தளங்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, லேசாக ஈரானை அடிச்சிட முடியாது. ஈராக் மாதிரி ஈரான் கிடையாது, ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. ஆயுதங்களை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இருந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த தயாரிப்புகள் ஏகப்பட்டது இருக்கிறது. கப்பல் படை, அதே போன்ற விமானப்படையின் பலதையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் என்று வந்தால் அவர்கள் அதை பல நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிப்பார்கள் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.